ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடிய ரெசிபி. அதே மாதிரி தேவாமிர்தமாக இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம அமிர்தம் சாப்பிட்டதில்லை, அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட் மாதிரி. நான் இந்த கப்புக்கு ஒரே ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதுன்னு. இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கை வந்து எடுத்துக்கோங்க. அந்த 6.5 பால் சொல்லுவல, ஸோ அந்த மில்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆவின் பால் எடுக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லை பசும்பால் எடுக்கிறீங்கனாலும் ஓகே தான். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை தனித்தனியாக எடுத்திருக்கேன். நான் வறுத்துட்டு நம்ம வந்து ஒன்று சேர்த்துக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பாலில் தான் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அகலமான பாத்திரமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை பொங்கல் பானை மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பொங்கல் பானை மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு கடாயில் நீங்கள் பாசிப்பருப்பையும் அரிசியும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பானையில் பால் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் பாசிப்பருப்பு நம்ம அளந்து வச்ச பருப்பு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு நல்ல ஸ்மெல் வரும், ஸோ அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுலேயே வந்து அரிசி சேர்த்து வறுத்துக்க போகிறோம். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வறுப்படட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு 3 கப்பு பால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது இந்தளவு செஞ்சாலே தாராளமாக ஒரு வீட்டில் 6-7 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு வரும். நீங்கள் அதனால உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து அந்த பால்லையே தான் வேகணும். அதனால் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. பால் திக்காக ஆனதுக்கப்புறமா நீங்கள் பால் சேர்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் உள்ள சேருங்க. இல்லைனா எல்லா பாலும் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் உள்ளே ஒரு பாத்திரம், அதாவது குக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டை வச்சுட்டு அது உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதில் பால் ஊற்றி நீங்கள் ரைஸ் போட்டு வேக வைங்க. ஒரு மூடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 7-8 விசில் வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா அது சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பால் ஊற்றி நீங்கள் திருப்பி வந்து பாத்திரத்தை வந்து குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டைம், இது வந்து 1.25 மணி நேரம் கிட்டே எனக்கு ஆச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் குக்கரில் 8 விசில் கிட்ட விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்துட்டு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். பால் திக்கானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால், ஒரு 2 கப்பு பால் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து வேக வைங்க. இப்போ தான் அரிசி வந்து எனக்கு வேகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நமக்கு அரிசி நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம சாதமெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் நல்ல குலைவாக வேகணும். பால் வந்து நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக கொதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்த மாதிரியே நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை காய்ச்சி இல்லை கொதிக்க இருக்கிற பாலோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் கடைசியாக எங்கிட்ட இருந்த பாலும் சேர்த்துட்டேன். நல்லா திக்காகி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வேகாத மாதிரி தெரியலாம், பட் நல்லா வெந்திருக்கு. ஒரு அரிசியை கூட நம்ம பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு இது வந்து நல்ல குலைவாக வெந்திருக்கு. இப்போது நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு அரிசியும் பருப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம் இருந்துச்சு. ஸோ இதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி, சின்ன கிளாஸுக்கு நான் ஒரு கிளாஸ், ஒரு 100 ml கிட்ட தண்ணி விட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லத்தை பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா கரையட்டும், அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் பொங்கல் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்கு எடுக்கிறதுனால அதே பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு வெல்லம் வந்து நான் காய்ச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் 2 பக்கமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நான் முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து நெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். கிஸ்மிஸும் கொஞ்சம் பலூன் மாதிரி வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப கருப்பாக வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பொங்கலில் வந்து வெள்ளைப்பாகை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கல் மண் இருக்கும், ஸோ அதனால் நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். பாகு பார்த்தா எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸ்வீட்டே இருக்காது, நார்மலாக இருக்கும். நமக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும், ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா 3 மடங்கு வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த பால்கோவா சாப்பிடுவோம், ஸ்வீட்லெஸ் பால்கோவா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் 2 ஏலக்காய் மட்டும் நான் தட்டி சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவர், பாலோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கணுன்றதுக்காக நான் 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த முந்திரி கிஸ்மிஸை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா திக்கானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறுங்க. இது சூடாக இருக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் முந்திரி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு நெய் தழும்ப நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் டேஸ்ட் வேணால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் நெய் மேலே விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா நிறைய நெய் விட்டு நல்ல நெய் வலிய சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமிர்தம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.